குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் லீடிங் டு குட் டிசைன், அதாவது சாஃப்ட்வேரோட டிசைனிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஒரு நல்ல ஒரு குட் சாஃப்ட்வேரை வந்து நல்ல ஒரு குட்டாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓவராலாக கோல் என்ன, ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இது வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிசைனிங் வந்து குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும். எப்படி இன்க்ரீஸ் ஆகணும்? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ அதுக்கு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு கம்மியாக வச்சு நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. அதாவது குறைந்த செலவில் நிறைந்த தரம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? செலவு கம்மி தான், ஆனால் நமக்கு வருமானம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட், உன்னோட சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறீங்க, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எதுக்கு ரெக்குயர்மெண்ட்? கஸ்டமரோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீ வந்து அனலைஸ் பண்ணி நீ வந்து கெட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? இது 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸலரேட்டிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் காஸ்ட்டாக இருக்கக்கூடாது, லாங் டேர்மாக தான் இருக்கணும். நீ வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து நல்ல ஒரு டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா கஸ்டமரோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஓகே, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். யூசபிலிட்டி, எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி, மெயின்டெனபிலிட்டி, ரீயூசபிலிட்டி, இதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் தெரியும். சரியா? அப்போ இந்த மாதிரி குவாலிட்டிஸ், லிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது, வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது. ரெவென்யூ அப்படின்னா வருமானம். சரியா? இது எல்லாமே ஓவரால் கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் இருக்குன்னா ஒரு 11 பிரின்சிபல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆனது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன அப்படின்னா டிவைட் அண்ட் கான்க்யூர். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இனி இனி வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. 11 பிரின்சிபல்ஸ் இருக்கா? இப்போ ஏதாவது ஒரு டைப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் எந்தெந்த பிரின்சிபலெல்லாம் இது ஃபுல்ஃபில் பண்ணுது, எந்த பிரின்சிபலை இது டச் பண்ணியிருக்கு, எந்த பிரின்சிபலை டச் பண்ணலை அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ உனக்கு இந்த 11 பிரின்சிபல்ஸ் நேம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இந்த ஹெட்டிங் தான் உனக்கு எல்லா கொஸ்டின்ஸ்லையும் சப் ஹெட்டிங்ஸாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபலை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு, 7வது பிரின்சிபலை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு, 10வது பிரின்சிபல் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி வரும். எதை பண்ணலையோ அதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். எந்த பிரின்சிபல்லாம் நம்ம வந்து நம்மளோட டிசைனிங் வந்து டச் பண்ணுறதோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ பாயிண்ட்ஸை வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு டிசைன் பிரின்சிபல் டிவைட் அண்ட் கான்க்யூர். டிவைட் அண்ட் கான்க்யூர்னா ஒன்றும் கிடையாது, பேரை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ ஒரு 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 சிஸ்டத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரே பீப்புள் வந்து அதை வந்து இது பண்ணாது, ரெடி பண்ண மாட்டாங்க. ஒருத்தங்க மானிட்டர் டிசைன் பண்ணலாம், ஒருத்தங்க சிபியு, ஒருத்தங்க கீபோர்டு, ஒருத்தங்க மவுஸு, ஒருத்தங்க மோடம், ஒருத்தங்க வந்து ட்ரைவ்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக டிசைன் பண்ணி அந்தந்த எக்ஸ்பர்ட் அந்தந்த பார்ட்ஸை டிசைன் பண்ணி லாஸ்ட்டில் மொத்தமாக ஃபிட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? இதுதான் டிவைட் அண்ட் கான்க்யூர். இன்னொரு எக்ஸாம்பிள், கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. என்ஜினை ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுவார், அந்த பாடியை ஒருத்தங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, டயர் ஒருத்தங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்போது எல்லாத்தையும் பெஸ்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணி லாஸ்ட்டில் ஃபிட் பண்ணி ஒரு காரை உருவாக்கிடுறாங்க. தெரியுதுல்ல? இதுக்கு பேர் தான் டிவைட் அண்ட் கான்க்யூர். நம்மளோட சாஃப்ட்வேரை நம்ம இப்படி தான் டிசைன் பண்ண போகிறோம். எந்தெந்த எக்ஸ்பர்ட் என்னதில் ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க அந்த பார்ட்ஸை டிசைன் பண்ணி லாஸ்ட்டில் மொத்தமாக கம்பைன் பண்ண போகிறோம். திஸ் இஸ் கால்டு டிவைட் அண்ட் கான்க்யூர். இதில் வேறு ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே. இதில் இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் பீப்புள் கேன் ஒர்க் ஆன் ஈச் பார்ட். சொன்னில்ல, ஒவ்வொரு பீப்புளும் அவங்களோட எக்ஸ்பர்ட் என்னது, இன்ஜின் டிசைன் பண்ணுறதுக்கு இவன் தான் பெஸ்ட் அப்படின்னா அவனை வச்சு டிசைன் பண்ணுவாங்க. அப்போ தனித்தனியாக பீப்புள் டிசைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எதில் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்களோ அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸும் நமக்கு வந்து சின்னதாக இருக்கணும், பார்த்த உடனே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கிளைண்ட் தனியாக, சர்வர் தனியாக. அப்படி பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமும் கிளைண்ட் தனியாக, சர்வர் தனியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் இன்ட்டு சப்சிஸ்டம். சப்சிஸ்டம்னா என்னது, ஒன் ஆர் மோர் பேக்கேஜஸ் சேர்ந்தது தான் சப்சிஸ்டம். அப்போ பேக்கேஜ்னால் என்னது, கம்பைன் பண்ணிக்கூடிய கிளாஸஸாக டிவைட் பண்ணியிருக்கிறது பேக்கேஜ். கிளாஸ்னால் என்ன, நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு பேர் கிளாஸ். அப்போ அப்படியே ரிவர்ஸில் போகலாம். மெத்தடை வந்து கிளாஸு,
கிளாஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேர் பேக்கேஜை வந்து சப்சிஸ்டம் சொல்லுவோம். சப்சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் சிஸ்டம். அப்போ சிஸ்டம்னா அது சாஃப்ட்வேர் சிஸ்டமாக இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அதோட அட்வான்டேஜ். நான் டிவைட் பண்ணி டிவைட் அண்ட் கான்க்யூர்னா இதனால் என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பிரின்சிபல் 2 வந்து இன்க்ரீஸ் கொக்கிஷன் அண்டு வேர் பாசிபிள். முடிஞ்ச வரைக்கும் வந்து கொக்கிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, அதாவது ஷார்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சரியா? குட்டி குட்டியாக சுருக்குறது, அதுக்கு பேர் தான் கொக்கிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. COHESION. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கிஷன் பிரின்சிபல் வந்து டிவைட் அண்ட் கான்க்யூருக்கு நெக்ஸ்ட் இது. அப்படி டிவைட் பண்ணக்கூடியது ஷார்ட்டாக இருக்கணும், ஸ்மாலர் சங்க்னா குட்டி குட்டி பார்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சப்சிஸ்டமாக இருக்கலாம், மாடுலாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொக்கிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஹை கொக்கிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொக்கிஷனோட டைப்ஸ் தான் நான் போன கிளாஸில் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 7 கொக்கிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்த பிரின்சிபலுக்கு போயிடலாம். சரியா? ஓகே. ஸோ ரெடியூஸ் கப்ளிங் வேர் பாசிபிள். மூணாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னா, கப்ளிங் வந்து ரெடியூஸ் பண்ண. கப்ளிங் அப்படின்னா என்னது, கனெக்டிவிட்டி. அதாவது நிறைய மாடியூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் கனெக்டிவிட்டி. அப்போது அந்த கனெக்டிவிட்டி, அந்த கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு வந்து ஒரு டயக்ராம் மட்டும் காமிக்க, அந்த டயக்ராமை பார்த்தாலே உனக்கு இந்த ஹெட்டிங் புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாரு, லெஃப்ட் சைடில் நிறைய சிஸ்டம்ஸ் கப்ளிங் தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிஸ்டம்னு எடுத்துக்கோ. எது எது கூடலாம் இன்டர்கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அது பெஸ்ட்டா? இல்லை அடுத்த டயக்ராம் பாரு. ஸோ இருக்கறதுலே ரொம்ப கம்மி லைன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு லைன்ஸ் எல்லாம் இன்டர்கனெக்ட் தான். ஆனால் அந்த கனெக்டிவிட்டி கூட லைன் வந்து நமக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன். அப்படி தானே? ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லெஃப்ட்டில் உள்ளதை டைட்லி கப்பிள்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க, ரைட் சைடில் உள்ளதை லூஸ்லி கப்பிள்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போல்ட்னஸ், அந்த ஏரோ மார்க்கு சில இதில் போல்டாக இருக்கும், சில இது டல்லாக இருக்கும். அது வந்து என்னது அப்படின்னா, கப்ளிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. போல்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த், அந்தளவுக்கு கனெக்டிவிட்டி அங்கே இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சா? அப்போ அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இதாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து காம்ப்ளெக்ஸ். அது வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த கப்ளிங் வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸை கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கே சொல்லுமே, ஒரு 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 எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கோயேன். அதில் வந்து ஒயர் கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. எந்த கனெக்ஷன் எந்த பார்ட்டை கனெக்ட் பண்ணுதுன்னு தெரில. அதை பிரித்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே இதில் அதே எலக்ட்ரானிக் டிவைஸில் அந்த ஒயரிங் கனெக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கனெக்டிவிட்டி, அந்த கப்ளிங் வந்து கனெக்டிவிட்டி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கப்ளிங் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கப்ளிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எது ஸ்ட்ராங்கஸ்ட், எது லோயஸ்ட், அதாவது எது பெஸ்ட்டாக இருக்குது, எது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கண்டென்ட் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் கப்ளிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காம்போனண்ட்டும் ஒவ்வொரு டேட்டாவை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஒரு காம்போனண்ட் இன்னொரு காம்போனண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போது இந்த கண்டென்ட் கப்ளிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது சுரப்டிவ்லிஸ்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டேட்டா இன்னொரு டேட்டாவை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதாவது மாடிஃபை பண்ணலாம். ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூ வாங்க போகிறேன். சரியா? அந்த வேரியபிளோட வேல்யூ இன்னொரு வேரியபிளை வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஐஜேன்னு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஐயோட வேல்யூவால் ஜே வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. காமன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் வேரியபிள்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது எல்லா இடத்துலையும் எல்லா வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரைவேட் வேரியபிளாக இருக்கணும். அதாவது லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்கணும். குளோபல்னா யாருனாலும் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காமனாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ப்ரொசீஜர் இன்னொரு ப்ரொசீஜர் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிமார்ஃபிசம்னு என்னது, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் தானே. ஸோ ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கும், பட் ரிட்டன் டைப்பு உள்ளே பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பாலிமார்ஃபிசம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டாம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து அப்ளிகேஷன் கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு மெத்தட். ஒரு ஆர்குமெண்ட்டால் இன்னொரு ஆர்குமெண்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டேட்டா அப்படிங்கிறது நீ பாஸ் பண்ணக்கூடிய டேட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, உள்ள ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா ஆர்குமெண்ட்ஸோட கவுண்டிங் கம்மியாக இருக்கணும்.
ரெடியூஸ் பண்ணணும், அந்த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொட்டீன் கால் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கால் பண்ணுற கவுண்டிங் அந்த இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இது வந்து ரெடியூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் யூசர்ஸ். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு குளோபல் வேரியபிள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ குளோபலாக டிஃபைன் பண்ணக்கூடிய டேட்டா டைப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சிம்பிள் டேட்டா டைப் இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்க்ளூஷன் ஆர் இம்போர்ட் அப்படின்னா உனக்கு என்னென்ன ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்குன்னா சம் பேக்கேஜஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க, ஹெடர் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது தேவையில்லாத ஹெடர் ஃபைல்ஸை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ string.h math.hலாம் நீ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணால் அந்த ஹெடர் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கோ. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் எல்லா ஃபைல்ஸையும் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது வேஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜாவான்னு தான் வருது. ஜாவா படிச்சிருப்பீங்கல்ல, அதில் வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க, பேக்கேஜஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவீங்க. அப்போ தேவையில்லாததெல்லாம் அதை எடுத்து விட்டோன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ டிபெண்டன்சி எக்ஸிஸ்ட். ஒரு இது இன்னொரு இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சில ஓஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா சம் லைப்ரரிஸ் சம் ஹார்ட்வேர்ஸ்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதை சார்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டிபெண்டன்சிஸ் வந்து கம்மி பண்ணணும். யாரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது. அது பாட்டுக்கு அந்த கோடிங் வந்துச்சா அதை கால்குலேட் பண்ணாமா ரன் பண்ணாமா வேல்யூஸ் ரிசல்ட் தந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமே தவிர, ஸோ நிறைய பிளேசஸில் டிபெண்டன்சிஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் கப்ளிங்கோட டைப்ஸு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி உள்ள பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.